ஸோ லெஃப்ட் ரொட்டேட் த அரே பை ஒன் பிளேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரே ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ரொட்டேட்னா என்னன்னு பார்ப்போம். லெஃப்ட் ரொட்டேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த அரேவை வந்து ஜஸ்ட் அப்படியே லெஃப்டில் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 வந்து 1ஓட பிளேஸ் வந்துடும், 3 வந்து 2ஓட பிளேஸ் வந்துடும், 4 வந்து 3ஓட பிளேஸ் வந்துடும், அண்ட் 5 வந்து 4ஓட பிளேஸ் வந்துடும். திரும்ப இந்த 1 வந்து இந்த 5ஓட பிளேஸில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, அண்ட் இந்த எலமெண்ட் இங்கே. ஸோ எல்லாமே அப்படியே ஒன் ஸ்டெப் வந்து லெஃப்டில் வந்து மூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே நம்ம லெஃப்டில் மூவ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் லெஃப்ட் ரொட்டேட்டு. ரைட் ரொட்டேட் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த எலமெண்ட்டு இந்த இடத்துல போகும். ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ரொட்டேட்னா என்ன, ரைட் ரொட்டேட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் பை ஒன் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பிளேஸ் அப்படின்னா ஜஸ்ட் எல்லா எலமெண்ட்ஸும் ஒன் இண்டெக்ஸ் வந்து மூவ் பண்ணணும், ஒரு முறை மட்டும் மூவ் பண்ணணும். அதுதான் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ 2 வந்து ஒன் பிளேஸ், 3 ஒன் பிளேஸ், 4 ஒன் பிளேஸ், 5 ஒன் பிளேஸ், அண்ட் 1 ஆல்சோ ஒன் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒன் பிளேஸ் வந்து மூவ் பண்ணுறது தான் வந்து லெஃப்ட் ரொட்டேட் அரே பை ஒன் பிளேஸ். இதுவே 2 பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒன் டைம் எல்லாத்தையும் திரும்ப மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு முறை லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து 2 பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி 3 பிளேசஸ், ஸோ n பிளேசஸ் போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு இதில் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2 and 3 4 5 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இங்கே வந்துருச்சு, 3 and 4 5 and 1 இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லூப் பண்ணலாம். அந்த லூப் பண்ணும்போது அரே ஆஃப் ஐயை வந்து நம்ம அரே ஆஃப் i-1 இந்த பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு வந்து அழிஞ்சிரும். ஸோ அதை மட்டும் நம்ம முன்னாடியே வேறு ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டெம்ப்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டெம்ப் ஈக்குவல் டு அரே ஆஃப் 0. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நான் ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் ஃபார் int i ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அண்ட் n லெஸ் தென் n i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் i-1 ஈக்குவல் டு அரே ஆஃப் i. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் i-1, அதாவது இங்கே நம்ம 1 போட்டிருக்கோம், i-1 அப்படின்னா 0th இண்டெக்ஸ். ஸோ 0th இண்டெக்ஸில் அரே ஆஃப் i. ஸோ இப்போ ஐனா வந்து இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். ஸோ அதாவது இந்த இடத்துல இண்டெக்ஸ் 1ல் இருக்கிற எலமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 0ல் இருக்கிற எலமெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இந்த 2 வந்து இந்த பிளேஸ் வந்துடும். ஸோ அதுதான் நமக்கான இங்கே ஆன்சர். ஸோ இதே போலவே ஐ வந்து மூவ் ஆகிட்டே போகும்போது ஒரு எலமெண்ட்டாக இது வந்து முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து லெஸ் தென் n, அதாவது இந்த பிளேஸ்க்கு வரும் ஐ வந்து. ஸோ அப்படின்னும் போது இந்த 5 வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதோட வந்து நமக்கு இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அரே ஆஃப் n-1 ஈக்குவலன் டு டெம்ப். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ n-1ன்ற இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்த டெம்பரரி வேரியபிளில் நாமளே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு 2 3 4 5 அண்ட் கடைசியாக நமக்கு இந்த 1 ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். நம்ம திரும்ப நமக்கு ரிட்டர்ன் அரேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.